ஹாய் ஹலோ நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎம்மலோட இன்ட்ரொடக்ஷன் அண்ட் பேசிக்கான ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெச்டிஎம்எல் புதுசாக இப்போ கற்றுக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஹெச்டிஎம்எல்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பேசிக்கான ஒரு வெப் டிசைன் க்ரியேட் பண்ணால் இது ஒரு பேசிக். ஒரு வெப் டிசைன், ஒரு வெப்சைட்டு க்ரியேட் பண்ணணும், இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஹெச்டிஎம்எல்ங்கிறது ஒரு ஃபண்டமெண்டலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இதை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சிஎஸ்எஸ் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டீங்கன்னா ஓரளவு பேசிக்கான ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப்சைட் இருக்குது. டைனமிக் வெப்சைட்னால் நீங்கள் பிஹெச்பி இந்த மாதிரி சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம அதெல்லாம் பின்னாடி கோர்ஸில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஹெச்டிஎம்எல்லை பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோம். இது ஒரு ஓப்பனிங் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் தான். இதுக்கப்புறம் வர்ற கண்டினியூவாக அந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹெச்டிஎம்எலோட ஃபுல் கோர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம்னா இப்போ ஹெச்டிஎம்எலோட ஒரு சிம்பிள் ஒரு வெப்பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு வெப்பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்டர்நெட்டில் இருக்குது, நிறையா வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது, இல்லை பிடிஎஃப் டாக்குமெண்ட்லாம் இருக்குது, எதுக்கு ஏன் புதுசாக ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கொண்டு வரீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் எதுக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை கற்றுக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஹெச்டிஎம்எல் இப்போ நீங்கள் ஒரு சர்வர் சைட்லேருந்து ஒரு லாங்குவேஜை இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிகிற ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ஹெச்டிஎம்எல்ங்கிற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. இது எல்லா டிவைஸுக்கும் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ஹெச்டிஎம்எல் ஹைப்பர்டெக்ஸ்ட் லாங்குவேஜ்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுலேயே இப்போ என்ன வேணா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருந்தது HTML4 இருந்தது, இப்போ HTML5 வந்திருக்கு. ஸோ நீங்கள் பேசிக் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க, 5 அப்புறமா என்னென்ன டேக்ஸ் புதுசாக சேர்த்துருக்காங்கிறத நான் பின்னாடி சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு வெப்பேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு HTML டேக், இதை தான் ஃபஸ்ட்டு டேக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு டேக், இது ஓப்பனிங் டேக், இது க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாடி டேகு, ஹெட்டு டேகு, டைட்டில் டேகு. இது ரொம்ப வெரி வெரி பேசிக் ஒரு வெப்பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஹெட்டுக்குள்ளே தான் எப்போவுமே டைட்டில் இருக்கும். டைட்டிலுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ரௌசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வர்றது தான் டைட்டில். இங்கே பார்த்துங்க, லேர்ன் HTMLனு இருக்கா பேசிக்ஸு. ஸோ இங்கே வருது பாருங்கள், இதுதான் உங்களோட டைட்டில்னு சொல்லுவோம். ஸோ இது டைட்டிலு. ஹெட்டருக்குள்ளே நீங்கள் என்னென்ன சேர்க்கணுன்னா, நீங்கள் சிஎஸ்எஸ் படிச்சிங்கன்னா தெரியும், சிஎஸ்எஸ்ஸை ஸ்டைல் ஷீட், அந்த ஸ்டைல் ஷீட்டை இதில் ஹெட்டுக்குள்ளே தான் சேர்க்கணும், ஹெட்டு டேக்குக்குள்ளே போட்டுக்கணும். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் கோடிங் எழுதுனால அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்கையும் இந்த ஹெட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ பாடிங்கிறது தான் உங்களோட மெயின் கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட், இந்த பாடி டேக்குக்குள்ளே நீங்கள் என்ன எழுதினாலும் அதுதான் வெப்பேஜாக உங்களுக்கு தெரியும், ப்ரௌசரில் தெரியும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பேசிக்கு, இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஸோ அடுத்தடுத்த டேக்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். HTML எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதுக்கு ஒரு க்ளோசிங் டேக் கொடுத்துடணும். எல்லாத்துக்குமே க்ளோசிங் டேக் இருக்கும், சில டேக்ஸுக்கு இருக்காது, க்ளோசிங் டேக் இருக்காது. அது நான் பின்னாடி வர்றப்போ சொல்லித்தரேன், எதுக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நான் தனியாகவே ஒன்று சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக்கில் நம்ம டைட்டில் கொடுத்துட்டோம், ஹெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம், பாடிக்குள்ளே சும்மா ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் போட்டிருக்கோம், பேராகிராஃப் டேக் கூட கொடுக்கல, நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துருக்கோம். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு HTML பேஜ். ஸோ இந்த பேஜ்லேருந்து அடுத்த பேஜ் அதெல்லாமே நான் அடுத்தடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு நோட் பேட் யூஸ் பண்ணாலே போதும், இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எந்த டெக்ஸ்ட் எடிட்டராக இருந்தாலும் ஓகே, அந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் போட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதே நீங்கள் இதை ரன் பண்ணி HTML ரன் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ப்ரௌசர் இருந்தாலே போதும். ஈவன் நீங்கள் இப்போ இருக்க ப்ரௌசர் எல்லாமே சப்போர்ட் பண்ணும், நீங்கள் எந்த ப்ரௌசரில் வேணுமாலும் போட்டு ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் நீங்கள் சும்மா இந்த ப்ரௌசர் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலே போதும், அதோட அவுட்புட் என்னென்னு தெரியும். ஸோ மேலே டைட்டில் வந்துருச்சு, நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அது இங்கே வந்துடும், அப்படியே இங்கே வந்துடும். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் HTML ப்ரோக்ராமு.
ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன புதுசாக இருக்குதுன்னு நீங்கள் கவனித்தாலே தெரியும். இந்த ஃபஸ்ட்டு டாக் டைப் HTMLனு நான் ஒரு டேகு புதுசாக சேர்த்துருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு இப்போவே குழப்பிக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டாக்குமெண்ட் டெக்ளரேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இது HTML5 தான் சேர்த்துருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு பேசிக் HTML படிச்சுக்கோங்க. ஸோ அது ஃப்யூச்சரில் நான் என்னென்னு சொல்லித்தரேன், ஒன்றும் இல்லை. ஸோ இது போட்டாலும் இப்போதைக்கு ஒன்று தான், நீங்கள் போடாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் இப்போதைக்கு. ஸோ நான் இது அப்புறமா எதுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு நான் ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ HTMLலேருந்தே பாருங்கள். இது டாக்குமெண்ட் டெஃபினிஷன்னு சொல்லுவாங்க இந்த டேகு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் H1ன்னு ஒரு புதுசாக டேக் இருக்கும். அது என்னென்னா ஹெட்டர் டேக் தான். இது மாதிரி ஹெட்டர் டேகு நிறையா இருக்குது. H1, H2, H3, H4, H5, H6 இந்த மாதிரி 6 டைப்பாக இருக்கும். ஸோ அதில் என்னன்னா ஃபாண்டோட சைஸு தான் வேரி ஆகும். மற்றபடி நீங்கள் அதையே நம்ம CSS கொடுத்து நம்ம என்ன பாயிண்டில் வேணும் டெக்ஸ்டோட ஃபாண்ட்டு சைஸை மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த H1ங்கிறது போட்டிருக்கோம்ல அதோட தான் நல்லா பிரைட்டாக தெரியும், போல்டாக. ஸோ அதுக்குள்ளே இருக்க ப்ரௌசர் சப்போர்ட்டுன்னு. ஸோ இதுதான் நல்லா தெரியும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்திங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம். மெட்டா டேகுங்கிறது ஒன்றும் இல்லை. இது நான் உங்களுக்கு இதில் சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா, கேரக்டர் செட்டுன்னு. ப்ரௌசருங்கிறது ஒரு வெப்பேஜுங்கிறது எல்லா லாங்குவேஜ்லையுமே இப்போ எழுதாருங்க. முன்னாடி இப்போ இங்கிலீஷில் இருந்தது. ஸோ இப்போ எல்லா லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேரக்டர் செட்டர் டேகு கண்டிப்பாக கொடுங்க. இதுதான் டிஃபால்ட்டு கேரக்டர் செட்டு. ஸோ UDF8ங்கிறது தான். நீங்கள் பேசிக்காக இது கொடுத்துட்டிங்கனாலே உங்களோட எல்லா லாங்குவேஜுமே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இதிலேயே இப்போ தமிழ் ஃபாண்ட் அடிச்சிங்கன்னா சில ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி மீடியா டேக் கொடுத்து கேரக்டர் செட்டு UDF8ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது சப்போர்ட் பண்ணும், தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன் நல்லாவே. அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டா டேகுங்கிறது எதுக்காகன்னா டேட்டா நீங்கள் அந்த வெப்பேஜை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ இதோட ஆத்தர் யார், எத்தனை செகண்டுக்கு இது ஒரு தடவை ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மெட்டா டேக்கில் கொடுத்துக்கலாம். ஸோ இது நான் பின்னாடி ஃப்யூச்சரில் வெப்சைட் டெவலப் பண்ணி காமிக்கிறப்ப இதை நான் ஃபுல்லாகவே நல்லா சொல்லித்தரேன், இது எவ்வளோ முக்கியமானதுன்னு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வியூ போர்ட்டு, இந்த மெட்டா டேக்லேயே வியூ போர்ட் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னை பொறுத்தவரைக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இதில் 1.0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எதுக்காகன்னா நீங்கள் ஒரு வெப்பேஜை ஒரு டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் மொபைலில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் இதில் பார்க்கலாம். இதில் நான் 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 1ன்னு கொடுத்தீங்கன்னா அது போர்ட்டபுளாக மாறும். ஆக்சுவலாக நீங்கள் இதே வெப்பேஜை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு மொபைல் ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும், இது அப்படியே இந்த பேஜ் அப்படியே வரணுங்கிறதுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்டபுளாக அந்த டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போர்ட்டபுளாக வர்றதுக்கும் நீங்கள் இந்த லைனு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் நான் இதை நல்லா தெளிவாகவே சொல்லித்தரேன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸோ இது நம்ம இப்போ பேராகிராஃப் டேக் பார்க்கலாம். அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா மூணாவது ப்ரோக்ராமோட அவுட்புட்டு இப்படி தான் இருக்கும். சும்மா இது ஒரு டெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னா பேராகிராஃப் டேகுன்னா ஒன்றும் இல்லை, P டேகு. இந்த டேகுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறதா இருந்தாலும் அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். பேராகிராஃப் டேகுங்கிறது நீங்கள் ஒரு வெப்பேஜில் நிறையா பேராகிராஃப் இருக்கும். ஸோ அந்த பேராகிராஃபை தனித்தனியாக நீங்கள் கொடுக்கணும், இது தனியாக தெரியணும், இந்த பேராகிராஃப் தனியாக தெரியணும். ஒரே டெக்ஸ்ட்டாக இருந்தால் படிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த அலைன்மெண்ட்டெல்லாம் நீங்கள் CSSன்னு தனியாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நான் HTML நான் பேசிக்காக நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ இந்த அலைங்கிற அட்ரிபியூட்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூ சென்டர்னு நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஆர்டிகளுக்கு லெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது ரைட்டு, அடுத்தது ஜஸ்டிஃபை. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக நீங்கள் இதையே ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
HTML இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா பாருங்கள். ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ HTML இன்ட்ரடக்ஷன் இருக்குது. பேராகிராஃப் டேக் 2 பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் அலைன்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் அலைன்மெண்ட்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா பார்த்தாலே தெரியும் சென்டர் அலைன்மெண்ட்டாக ஆகிருக்கும் இது. ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட்டு அது டிஃபால்ட்டாக இருக்கிறது அது ஆகிருக்கும். ரைட் சைடு அலைன்மெண்ட்டு ரைட் சைடில் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது ஜஸ்டிஃபைங்கிறது என்னென்னா உங்களுக்கு நீங்கள் வேர்டு யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். அது கரெக்டாக அந்த ஒரு புக்கு ஃபார்மேட்டில் நல்லா நீட்டாக இருக்கும் அழகாக பார்க்க. ஸோ அதுக்காக அந்த ஜஸ்டிஃபை அட்ரிபியூட் வேல்யூ யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் நீங்கள் ஃப்யூச்சரில் நான் நல்லா சொல்லித்தரேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா PR டேகு. இது என்னென்னா லைன் பிரேக்கிங் டேகு அப்படின்வாங்க. இந்த லைன் பிரேக்கிங் டேக் எதுக்காகன்னா அந்த லைனை 2ஆக பிரேக் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேன் HTML லைன் பிரேக் கொடுத்து நம்ம இதை பிரேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தாலே தெரியும். நீங்கள் இந்த பிரேக்கிங் டேக் எடுத்துட்டிங்கன்னா இது ஒரே லைனாக இருக்கும். ஸோ அதனால் இது 2 லைனாக வரணுங்கிறதுக்காக PR டேக் பிரேக்கிங் டேக் கொடுத்து இதை பிரேக் பண்ணி லைனை பிரேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் பிரேக்கிங் ஸ்பேஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கொடுக்கணும். இது HTML என்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நான் ஃப்யூச்சரில் நல்லா சொல்லித்தரேன். ஸோ இதை ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எப்படின்னு ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு. ஸோ அப்போ தான் நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு பிரேக்கிங் ஸ்பேஸ் இருக்கான்னு. ஸோ அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபார்மட்டட் டேகு. ஸோ இது என்னென்னா நீங்கள் இந்த PRE இந்த டேகுக்குள்ளே நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அது அப்படியே ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பேஸ் முதற்கொண்டு அப்படியே ப்ரீ ஃபார்மட்டடாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அப்படியே அந்த டெக்ஸ்ட் நோடு எடிட்டரில் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே இங்கே வந்துடும், ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ப்ரீ ஃபார்மட்டட் டேகுன்னு சொல்லுவாங்க, PRE டேகு. ஸோ அடுத்த டேக் பார்க்கலாங்க பாருங்கள். ஸோ இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ப்ரீ ஃபார்மட்டட் டேக் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஏன்னா நீங்கள் டேபிள் இல்லாமலே ஆக்சுவலாக டேபிள் டேக்லாம் பின்னாடி நான் சொல்லித்தரேன். ஸோ டேபிள் டேக் இல்லாமல் ஒரு டேபிள் டிஸ்பிளே பண்ணணுன்னா இந்த ஃப்ரீ ஃபார்மட்டட் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை P டேக்னு சொல்லுவாங்க, இது போல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த P யூஸ் பண்ணி போல்டாக யூஸ் பண்ணலாம். இது யூ டேக் அண்டர்லைனுக்காக, நீங்கள் கீழே இந்த லைனுக்கு கீழே அண்டர்லைன் வரணுன்னா யூ டேக் அண்டர்லைன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரீ ஃபார்மட்டட் டேகோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஒரு டேபிள் டேக் இல்லாமலே ஒரு ப்ரீ ஃபார்மட்டடாக ஒரு டேபிள் எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே டேபிள் டேக்கெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம், அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஹெட்டர் டேக் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஹெட்டர் டேக் 6 டைப்பில் இருக்குது, H1 H2 அது மாதிரி H6 வரலாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அலைன்மெண்ட்டு எல்லாமே CSS நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அலைன்மெண்ட்லாம் ஒரு மேட்டராகவே தெரியாது. பட் ஆனால் பேசிக்காக நீங்கள் கற்றுக்கங்க. அலைன்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி என்னென்ன வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். சென்ட்ரு, ரைட்டு, லெஃப்ட்டு, ஜஸ்டிஃபிகேஷனு இந்த மாதிரி நிறையா வேல்யூஸ் கொடுக்கணும் அலைன் அட்ரிபியூட்டுக்கு. ஸோ அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா H1 டேகு. ஸோ அலைன்மெண்ட்டு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது கரெக்டாக வரும். சென்டர்னா சென்ட்ரு, ரைட்டுனா ரைட்டு. ஸோ இதெல்லாமே டிஃபால்ட்டாகவே லெஃப்ட் எடுத்துக்கும். ஸோ டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, வேல்யூ மாற்றுறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம CSS யூஸ் பண்ணி இதோட வேல்யூவும் மாற்றலாம், அதாவது ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே நான் சொல்லித்தரேன் பின்னாடி உங்களுக்கு. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேகை யூஸ் பண்ணி, அதாவது நீங்கள் டெக்ஸ்ட்டு எடிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும்,
தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது மேலே வந்து டபுள் கோட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி இது தனியாக தெரியணுங்கிறதுக்காக அந்த டேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது சும்மா தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்க்கலாம், அடுத்த இதில் நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லித்தரேன். அப்புறம் கமெண்ட்ஸு. ஹெச்டிஎம்எல்ல நீங்கள் பொறுத்தவரையிலும் நீங்கள் எந்த ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் கமெண்ட்ஸ் லைனுங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்களோட கோடு மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் தான் அது நல்ல ஒரு ஒரு டிசைனரோ ஒரு டெவலப்பரோ க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வேல்யூ கிடைக்கும். உங்களோட கோடு மற்றவங்களுக்கு புரியணும். ஸோ உங்களுக்கு அப்புறம் அந்த ஜாபில் வரவங்களோ இல்லை உங்களோட கோடை இன்னொருத்தவங்க பார்த்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட் லைனில் நீங்கள் என்னென்ன ஒரு ஹிண்ட்டு மாதிரி உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கலாம். இல்லை மற்றவங்களுக்கு புரியணும், நான் இதுக்காக தான் இந்த லைன் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது அவங்க எதுவும் சேஞ்ச் பண்ணுறப்ப அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கமெண்ட் லைன்ஸ்லாம். ஸோ நீங்கள் இந்த கமெண்ட் லைன்ஸ் என்னன்னா உங்களுக்கு இதை விட்டுட்டு தான் ப்ரௌசர் ரன் ஆகும். இந்த கமெண்ட் லைனுங்கிறது எக்ஸப்ஷன். உங்களுக்கு இது மட்டும் டிஸ்பிளேயில் வராது, ரன்னும் ஆகாது. எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி கமெண்ட் லைனுன்னு எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போ நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்களோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அப்போ கமெண்ட் லைன் யூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஃப்யூச்சரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ரோக்ராமர் வந்து கமெண்ட் லைன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கோடு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக. ஸோ அது அவங்களுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம மறந்துட்டால் கூட நம்ம இதுக்காக தான் கொடுத்துருக்கோமா கமெண்ட் லைன் அப்படிங்கிற மாதிரி கமெண்டில் அவங்களே ஹிண்ட் எழுதிக்கலாம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஃப்யூச்சரில் நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இது என்னென்னா நீங்கள் இதில் டிஸ்பிளே ஆகாது. நீங்கள் என்ன கொடுத்தாலும் கமெண்ட் லைனுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது இங்கே டிஸ்பிளேயே ஆகாது. இதுதான் கமெண்ட் லைன், ஹெச்டிஎம்எலோட கமெண்ட் லைன் இது தான். ஸோ சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அதுக்கெல்லாம் தனியாக கமெண்ட் லைன் இருக்குது. ஸோ அதெல்லாமே ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.